நாம் இன்றைய பார்க்க போகிறது ரொம்பவுமே ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். இதுக்கு நாம் எதுவுமே கடைகளில் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பாகுபாதம் பார்க்காம ரொம்பவுமே சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையக்கூடிய மாதிரியான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்வா செஞ்சதுமே மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். நாம் கஸ்டர்ட் பவுடரில் புட்டிங் செஞ்சு சாப்பிட்டிருப்போம், அதோட டெசர்ட்களும் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டிருக்க மாட்டோம். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அல்வா செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கேன். நீங்கள் சீனி எந்த அளவுக்கு சேர்க்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சீனி கரையும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. சீனி நல்லா இதே மாதிரி கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ சீனி நல்லா கரைஞ்சதும் இதில் 2 ஏலக்காவை தட்டி இதை மாதிரி சேர்த்திருக்கேன் வாசத்துக்காக. இப்போ நாம் கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரை சேர்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு தரம் நல்லா ஸ்பூனால் கலந்தது பிறகு இந்த மாதிரி சீனியில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறக்குள்ள கட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டிப்பட்டதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் இல்லாட்டி நீங்கள் இதுக்கு பட்டர் கூட சேர்க்கலாம். நெய் சேர்க்கக்குள்ள கடைகளில் வாங்குகிற அல்வா மாதிரியே நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 35 நிமிஷத்துக்கு நல்லா கண்டி விட்டுக்கோங்க. மொத்தமாகவே எனக்கு 45 நிமிஷம்தான் இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டியானதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச பவுலில் மாற்றலாம். அல்வா ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி பார்க்குறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றக்குள்ள அல்வா விட்டு விட்டு விழும். அப்போ சரியான மாதிரி அல்வா ரெடி ஆகிருக்கேன்ற அர்த்தம். நூல் மாதிரி ரிப்பன் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணுமென்ற அர்த்தம். அதால் நாம் அல்வா செஞ்சதுமே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விடக்குள்ள விட்டு விட்டு வரணும். அதுதான் சரியான பதமாக இருக்கும். இப்போ நாம் செஞ்சு வச்ச அல்வா 2 மணித்தியாலத்துக்கு நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை நல்லா ஆற வைக்கக்குள்ள உங்களுக்கு கட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு துண்டை கட் பண்ணி காட்டுறேன். நல்ல சாஃப்டாகவும் நல்ல வாசமாகவும் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதுக்கு தேவைண்டா உங்கள்கிட்ட இருக்கிற பாதாம் பிஸ்தா நட்ஸுகள் கூட நல்லா துருவி சேர்க்கலாம். சேர்க்கக்கூட இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிஸ் நம்முடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.